நம்ம வந்து ஜெயா கார்ஸ் இந்த 18 வருஷமாக வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ கார்ஸ் ஒரு 20 கார்ஸ் வந்துருக்கு வண்டி இருக்குது. நல்ல கார்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். திருப்பூர் ரியல் எஸ்டேட் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம். வீடு லொக்கேஷனில் லோக்கலையும் பண்ணி கொடுத்துருக்குறோம், அவுட்லையும் பண்ணிட்டுருக்கோம். 35 லட்சத்துலேருந்து 3 கோடி வரைக்கும் வீடு எங்கள் கையில் இருக்குது. அதுപോലെ லேண்டும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். டிடிபி அப்ரூவ்டு லேண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 80% லோன் வங்கி லோன் பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்புறம் இடம் வந்து தோட்டம் வாங்கி கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் சிறந்த முறையில் வாங்க என்ன பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட் வீடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம். நல்லபடி பண்ணி கொடுக்குறோம். வீடு ஏதாவது சேல் பண்ணி கொடுக்குறதுனால எங்கிட்ட வாங்க. வீடு வேணும், இடம் வேணும், பட்ஜெட் தகுந்த மாதிரி வேணும்னாலும் வாங்க. கண்டிப்பாக நல்ல முறையில் பண்ணி தரோம் உங்களுக்கு. இது பார்த்துருக்க வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குங்க. கம்பெனி சர்வீஸ் இருந்தால் கம்பெனி சர்வீஸ் இருக்குன்னு சொல்லிடுவோம். இல்லைன்னா கம்பெனி சர்வீஸ் இல்லைன்னு நாங்கள் சொல்லிடுவோம். முதல்ல நீங்கள் எந்த மெக்கானிக் கூட்டு செக் பண்ணி எடுத்தாலும் எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷனுங்க. வண்டி தரமாக தான் இருக்கும். நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு செக் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம். லாஸ்ட் டைம் வீடியோ போட்டது எல்லாருமே நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த ட்ரிப்பு அதே நல்ல ஆதரவு கொடுத்து கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்குங்க. இப்போ பாருங்க, ஷிஃப்ட்டுங்க 2009 2 ஓனர்ஷிப் கண்டிஷன் இருக்குங்க. 1,15,000 ஓடிக்கு. டயர்லாம் பார்த்தீங்கன்னா புதுசுங்க. அலாய்ஸ் போட்டிருக்காங்க. அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி அலாய்ஸ் 40,000 ரூபா வருதுங்க நாலுமே. டயர் பார்த்தீங்கன்னா நாலுமே புதுசுங்க. வண்டி இன்டீரியர்லாம் பாருங்க, நம்ம நீட் அண்ட் கிளியரா இருக்கு. 1,15,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க. நல்லா தெளிவா இருக்கு வண்டிங்க. கஸ்டமர் வந்து 3,40,000 கேட்கறாங்க. ஒரு சின்ன நெகோசியேட் பண்ணி வண்டி வாங்கலாங்க. இது வந்து லோக்கல் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் இருக்குங்க, பண்ணி கொடுத்துடலாம். டீசல் வண்டி. வண்டி பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் மைலேஜ் வருங்க. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. வண்டி நல்லா சுத்தமா இருக்குங்க. என்னங்க லோக்கல் ஃபைனான்ஸ் இதுக்கு ஒரு 2,35,000 2,2 to 2,40 மட்டும் கிடைக்குங்க. பாருங்க, இது ஃபிகோங்க, டைட்டானியம் 2 ஓனர்ஷிப் கண்டிஷன் இருக்கு. பெட்ரோலுங்க. 40,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு. டயர்ல பாத்தீங்கன்னா ஒரு 80% இருக்குங்க. வண்டி இன்டீரியர்ல பாருங்க, நல்லா இருக்கு, தெளிவா இருக்கும். அடிவார் ரீப்ளேஸ் பண்ணி 40,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பெட்ரோல் வேரியன்ட் நல்லா இருக்கும். டைட்டானியம் டூயல் ஏர் பேக் வந்துருங்க. வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்ல ஒரிஜினாலிட்டி இருக்கு வண்டி. ஆமா, இது டாப் மாடலுங்க. இந்த டபுள் ஏர் பேக் ஏடிஎம் டைட்டானியம் பேக் வைபர்ல வந்துருங்க. இதுல விலை பாத்தீங்கன்னா 2,90,000 கேட்கறாங்க. ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாங்க. இதுக்கு வந்து லோக்கல் ஃபைனான்ஸ் போட்டுக்கலாங்க. வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்ல கிடையாதுங்க. வண்டி நல்லா சுத்தமா இருக்குங்க. இன்ஜின் ரூபல்ல பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு. எந்த ஆயில் லீக்கேஜும் இருக்காதுங்க. ஏன்னா வண்டி 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்ல கம்பல்சரி இருக்காதுங்க. இப்ப கம்பெனியோட ஸ்டிக்கர் அப்படியே இருக்கு பாருங்க. எல்லாம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,90 தான் கேட்கறாங்க. ஒரு நெகோசியபிள் பண்ணி வாங்கி தரேங்க. ஹோண்டா சிட்டிங்க 2008ங்க. வண்டி என்ன ஓனர்ஷிப் பண்ணி 3 ஓனர்ஷிப் கண்டிஷன் இருக்குங்க. ஃபேன்சி நம்பருங்க. என்ன கோயில் திருப்பூர் நம்பருங்க. ஃபேன்சி நம்பர். டயர்லாம் பாத்தீங்கன்னா 80% இருக்கு. இன்சூரன்ஸ் எஃப்சில லைவ் இருக்குங்க. சீட் கவர்லாம் பாருங்க, அப்பல் சரியா நல்லா தெளிவா இருக்கும். 4 அலாய் வீல் வந்துருங்க. ஜெட்டக்ஸ் வேரியன்ட்டுங்க. லோக்கல் நம்பரு. ஓனர்ஷிப் மட்டும் 3 இருக்குங்க. இதுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் பார்த்து 1,30 மட்டும் லோன் கிடைக்குங்க. கஸ்டமர் வந்து கேட்கறவங்க 2,40,000 தான் கேட்கறாங்க. ஒரு நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாங்க. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கம்பல்சரி இருக்காதுங்க. 1,11 ஓடி இருக்குங்க. பாருங்க, 2012 ஆல்டோ 800ங்க. TN28 நம்பரு. டயர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 85% கண்டிஷன் இருக்குங்க. செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷன் இருக்கு. 93,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சீக்வன்ஸ் கிட் கேஸ் கிட் போட்டிருக்கிறாங்க. வண்டி மைலேஜ் பாத்தீங்கன்னா கேஸ்க்கு ஒரு 15 கம்பல்சரி கிடைக்குங்க. கஸ்டமர் வந்து கேட்கறவங்க 2,50 கேட்கறாங்க. ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி வாங்கி தரலாங்க. லோக்கல் ஃபைனான்ஸ் வேணும். இது வண்டிக்கு ஒரு 1,50,000 கிடைக்குங்க. பேங்க் ஃபைனான்ஸ் போயிட்டோம்னா ஒரு 2 ரூபாய்க்குள்ள கிடைக்குங்க. லோக்கல் கஸ்டமர் சிபில் நல்லா இருந்துச்சுன்னா 2 ரூபாய் கம்பல்சரி கிடைக்குங்க. நிசான் சன்னிங்க எக்ஸல் வேரியன்ட். சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன் இருக்குது. கோயம்புத்தூர் நம்பருங்க. டயர் பாத்தீங்கன்னா ஒரு 85% கண்டிஷன்ல இருக்கு. வண்டி நீட் அண்ட் கிளியரா இருக்கு. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. 1,26,000 கிலோமீட்டர் வண்டி டிரைவ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஜெனியூனா இருக்குங்க. தெளிவா இருக்கு. வண்டி அடிபாடு எல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க யாரை வேணா மெக்கானிக் கூட செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. இன்ஜின் நைஸ் ரொம்ப பக்காவா இருக்குங்க.
ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி வண்டி கொடுக்கலாங்க. லோக்கல் ஃபைனான்ஸ் வந்து இந்த வண்டிக்கு கிடைக்கும். ஒரு 2,4 கிடைக்குங்க. ஒரு 1,40 கையில் இருந்தா ஒரு 1,4 கையில் இருந்துச்சுன்னா நீங்க வண்டி பை பண்ணிக்கலாங்க. இது பெலினோங்க, மாருதி பெலினோ 2019 சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன் இருக்கு. 60,000 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணியிருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். கஸ்டமர் வந்து 6,40,000 கேட்கறாங்க. டயர் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 75% இருக்குங்க. இதுக்கு பேங்க் லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு 5,15 லட்சம் ரூபாய் வாங்கிக்கலாங்க. சிபில் நல்லா இருந்துச்சுன்னா 5,15 ரூபாய்க்கு. திருப்பூர் கஸ்டமர் தான் லோக்கல்ல ஒரு 4 லோக்கல் பிரைஸ் 4 ரூபா 4,15 பண்ணி கொடுக்கலாங்க. வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட், ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தாங்க. சிபில் ஒரு 5,000 ரூபாய் கொடுப்பாங்க, வாங்கிக்கலாங்க. இது 2006 மாடலுங்க, மாருதி ஓம்னிங்க. செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. டிஎன் 59 நம்பருங்க. வண்டி பாத்தீங்கன்னா 36,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தான். இன்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிளியரா நீட்டா இருக்குங்க. டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 60% இருக்குங்க. என்ன விலை தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றாரு கஸ்டமருங்க. 1,75 கேட்கறாரு. மார்க்கெட்ல ஒரு 20,000 ரூபாய் எச்சா தான் சொல்றாரு. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி இருக்குங்க. குவாலிட்டியா இருக்கு வண்டி. பாத்தீங்கன்னா ஷீட் கவர்ல புதுசா இருக்குங்க. கம்பெனி எடுத்த சீட் கவர் அப்படியே இருக்கு. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. டோர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் நாய்ஸ் அப்படியே இருக்குங்க. பாருங்க எப்படி ஒரிஜினல் நாய்ஸ் அப்படியே இருக்குங்க. ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி வாங்கலாங்க. வாங்க, லோக்கல் ஃபைனான்ஸ் 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரிஜினல் பெயிண்ட் பிசினஸ் பர்பஸ் நல்லா இருக்குங்களா, இந்த கம்பெனி யூஸ்க்கு நல்லா இருக்குங்க. ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு. 36,000 ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. நீங்க செக் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம். இது மாருதி அல்டோ 800ங்க, விஎக்ஸ்ஐ வேரியன்ட். அந்த டபுள் ஏர் பேக், ஏபிஎஸ் வந்துருங்க. இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும். டிஃபாகர் வந்துருங்க. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு. 35,000 கிலோமீட்டர் ஓடுங்க. டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கம்பெனில வந்த டயர் தாங்க. இன்சூரன்ஸ் மட்டும் இல்லைங்க, கஸ்டமர் போட்டு கொடுத்துருவாங்க. சீட் கவர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசா இருக்கு. வண்டி வந்து யூசேஜ் கம்மியா தான் இருக்குங்க. கஸ்டமர் கேட்கறது வந்து 3,000 ரூபாய் கேட்கறாங்க. சின்ன நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாங்க. இது பேங்க் ஃபைனான்ஸ் போயிட்டீங்கன்னா ஒரு 3 லட்சம் ரூபாய் லோன் கிடைக்குங்க. சிபில் நல்லா இருந்துச்சுன்னா 3 ரூபாய் கிடைக்கும். திருப்பூர் கஸ்டமர் தான் லோக்கல் ஃபைனான்ஸ் 2,000 ரூபாய் வாங்கிக்கலாங்க. வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தாங்க. நீங்க செக் பண்ணியே வண்டி எடுத்துக்கலாங்க. திருப்பூர் நம்பருங்க. டவுன் பேமெண்ட் 50 ரூபா, 50 ரூபா தான் போதுங்க டவுன் பேமெண்ட். இது வந்து ஜென் எஸ் சொல்லுவாங்க. சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல தான் இருக்குங்க. பழகிறவங்களுக்கு நல்ல வண்டி. ஒரு 1,40,000 ரூபாய்க்கு கிடைக்குங்க. 1,15,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. டயர் பாயிண்ட்ல ஒரு 50% கண்டிஷன் இருக்கு. வண்டி நல்லா அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட்ல கிடையாதுங்க. வச்சு ஓட்டுறதுக்கு நல்ல வண்டி தான். விலை ரொம்ப கம்மி தான். 1,40 தான் கேட்கறாங்க. ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி வண்டி கிடைக்குங்க. இதுக்கே பாத்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் 80,000 ரூபாய் லோன் வாங்கி கொடுக்கலாங்க. திருப்பூர் கஸ்டமர் தான் வாங்கி கொடுத்துடலாங்க. நல்லா இருக்கு. ஏன்னா 1,40 கேட்கறாங்க. அதுல இருந்து சின்னதா நெகோசியபிள் வாங்கி தரலாங்க. நல்லா இருக்கு. ஏசி வர வண்டி பாத்தீங்கன்னா இது மினி இன்னோவான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். டாடா விஸ்டாங்க, கோட்ராஜெட் இன்ஜின், 2012க்கு 13, ஒரே ஓனர்ஷிப் கண்டிஷன்ல தான் இருக்குங்க. வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப பக்காவா இருக்கு. நல்ல குவாலிட்டிங்க. டயர்ல பாத்தீங்கன்னா ஒரு 75 பைசா கண்டிஷன் இருக்குங்க. சீட் கவர் இன்டீரியர்லாம் பார்த்தா ரொம்ப தெளிவா இருக்கு. கட் மேட் எல்லாம் போட்டிருக்காங்க வண்டிக்கு. வண்டி அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. கோட்ராஜெட் இன்ஜினுங்க, டிப் இன்ஜின் சொல்லுவாங்க இதைங்க. வண்டி நல்லா இருக்குங்க. கஸ்டமர் 2,60 கேட்கறாங்க. ஒரு 2,30 ரேஞ்சு கிடைக்குங்க. லோக்கல் ஃபைனான்ஸ் 1,000 ரூபாய் கிடைக்குங்க. ஒரு 80,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் தான் வாங்கிக்கலாங்க. டிமாண்ட் வண்டி தாங்க. ஆமாங்க. இது வந்து லாங் டிரைவ் நல்லா இருக்கும் வச்சுங்க. 23 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். கம்பல்சரி 23 கிலோமீட்டர் கிடைக்கும். 20 to 23 கிடைக்கும். டிரைவ் பண்ற பொறுத்து இருக்கு. 1,000 ரூபாய் வாங்கிக்கலாங்க. இதுக்கு பேங்க் ஃபைனான்ஸ் தராங்க, பேசிட்டு இருக்கிறாங்க, கொடுப்பாங்க. வேணா கூட வாங்கிக்கலாங்க. ஒரு 1,000 ரூபாய் பேங்க்ல கூட வாங்கி தராங்க. லிமிடெட் ஃபைனான்ஸ்ல கிடைக்குங்க. இப்ப செவர்லெட் பீட்டுங்க, எல்டி வேரியண்ட்டுங்க, 2015 மாடல், 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. செகண்ட் செட் டயர்ல வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கிறாங்க. இன்னும் 25,000 கிலோமீட்டர் ப்ராப்பரா ஓட்டலாங்க. அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. வண்டி ஷோரூம்ல இருந்து எடுத்து எப்படி அதே மாதிரி இருக்குங்க. தெளிவா இருக்குங்க. மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 22 to 24 கிடைக்குங்க. இன்ஜின் ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசு மாதிரியே இருக்கு. வண்டி புது வண்டி மாதிரியே இருக்குங்க. ஆமா, டீசல் வேரியன்ட் தாங்க. பெட்ரோல் இல்லை. பெட்ரோலே வந்து 14 கிடைக்குங்க. டீசல் கம்பல்சரி 24 கிடைக்குங்க. இது 1.2 இன்ஜினுங்க. எல்லாமே இருக்கு. டாப் எண்ட் மாடல் தாங்க. வீல் பேஸ் வந்து பெருசுங்க. வந்து ஷிஃப்ட் மாதிரியே இருக்கு இன்ஜின்.
இப்போ இன்ஜின் ட்ரபிள்ல பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு, ரொம்ப நீட்டா கிளியரா இருக்குங்க. திருப்பூர் கஸ்டமர் வந்து ஒரு 2 ரூபா லோன் வாங்கி கொடுத்துடலாம், 2 லட்சம் ரூபா லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. 3.15 கேட்கறாங்க. பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஷீல்டு எல்லாம் ஒரு துளி கூட மாறாது இருக்குங்க. அடிபாட் ரீப்ளேஸ்மெண்ட் புது வண்டி எடுத்து எப்படி இருக்குமோ அதே கண்டிஷன்ல தான் இருக்கு இந்த வண்டிங்க. இந்த வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. மெயின்டெயின் ஃப்ரீ வண்டின்னு வச்சுக்கங்களேன். டீசல் வண்டிலேயே ரொம்ப மெயின்டெயின் ஃப்ரீ. 24 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்குங்க. ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கு? ஒரிஜினாலிட்டி கிடையாது வண்டி. ஒரு சின்ன பிரஷ் டச்சப் கூட பெயிண்ட் ஆயிருக்காருங்க. பாத்தீங்கன்னா பெயிண்ட் ஒரிஜினல் பெயிண்டோடய இருக்கு வண்டி. மாருதி சியாஸுங்க, டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க. 2 ஓனர்ஷிப் கண்டிஷனுங்க, பெட்ரோலுங்க. கோயம்புத்தூர் நம்பருங்க, டிஎன் 66ங்க. கஸ்டமர் வந்து கேட்கற விலை பாத்தீங்கன்னா 6.5 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. பேட்டரி புதுசா இருக்கு, அடிபாட் ரீப்ளேஸ்மெண்ட்ல இல்ல. 6.5 லட்சம் ரூபாய் கேட்கறாங்க. ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி வாங்கலாம். பேங்க் லோனே பாத்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் கிடைக்குங்க. ஒரு 75,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தா வாங்கிக்கலாங்க. 92,000 கிலோமீட்டர் ஓடிக்கு, ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க. வாங்க, சின்ன நெகோசியபிள் பண்ணி வண்டி வாங்கி தரேங்க. இன்டீரியர்ல நீட்டா இருக்குங்க. இது ஹுண்டாய் சாண்ட்ரோங்க, எக்ஸோ வேரியண்ட். 4 விண்டோ, 4 பவர் விண்டோ தாங்க. வண்டி வந்து 96,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனுக்கு 2004 மாடலுங்க. 1,000 ரூபாய் கேட்கறாங்க. 4 டயர் புதுசு, எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் இருக்குங்க. அடிபாட் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வண்டியில் இல்லைங்க. ஒரு சின்ன நெகோசியபிள் வண்டி வாங்கி தரலாங்க. லோக்கல் கஸ்டமர் வந்து ஒரு 75,000 ரூபாய் லோன் லோக்கல் ஃபைனான்ஸ்ல வாங்கி தரேங்க. லோ பட்ஜெட் தாங்க. ஓட்டி பழகுல வச்சு ஓட்டலாம், அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி வச்சுக்கோங்க. 4 டயரும் பாத்தீங்கன்னா இப்போ டயரே பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் வருது 4 டயர். எதுவுமே இல்ல, நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஈகோங்க 2013 செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்க. 93,000 ஓடி இருக்குங்க. 2,85,000 ரூபாய் கேட்கறாங்க. ஒரு சின்ன நெகோசியபிள் பண்ணி வண்டி கிடைக்கும். இது ஹுண்டாய் சாண்டாஃபிங்க, ரேர் கலெக்ஷன் வச்சுக்கோங்க. இந்த வண்டி புது வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 36 லட்சம் ரூபாய் பக்கம் வருதுங்க. 2011 மாடலு, செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷன் இருக்கு. டயர்ல பார்த்தா 70% இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் வண்டிக்கு இல்லைங்க. கஸ்டமர் வந்து கோட் பண்ற விலை பாத்தீங்கன்னா 4,000 ரூபாய் கேட்கறாங்க. அந்த விலை கிடையாது, நெகோசியேட் பண்ணி வாங்கி தரேங்க. இது லோக்கல் ஃபைனான்ஸ் 2,50,000 கண்டிப்பா கிடைக்குங்க. பேங்க் ஃபைனான்ஸ் இது ஆப்ஷன் இல்லைங்க. 7 சீட்டர் லக்ஸுரி வண்டிங்க வச்சுங்களேன். பெரிய வண்டி பாத்தீங்கன்னா பெரிய வண்டி சின்ன விலைக்கு கிடைக்கும். 4,000 ரூபாய் கேட்கறாங்க. அந்த விலை கிடையாது, அனுசரிச்சு வாங்கி தரலாம். 2 லட்சம் ரூபாய் லோக்கல் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுக்குறேங்க. வண்டி நல்லா இருக்கு, அடிபாட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஹுண்டாய் i20ங்க, எக்ஸ்ட்ரா வேரியண்ட், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல தான் இருக்குங்க. சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் 07ங்க. டயர்ல பாத்தீங்கன்னா 50% இருக்குங்க. கஸ்டமர் கோட் பண்ற விட 3,35,000 ரூபாய் கேட்கறாங்க. இது பேங்க் ஃபைனான்ஸ் போயிட்டீங்கன்னா ஒரு 2,45 லட்சம் ரூபாய் டு 2,50 கிடைக்குங்க. லோக்கல் ஃபைனான்ஸ் 2 லட்சம் ரூபாய் கிடைக்குங்க. டீசல் வேரியண்ட், மைலேஜ் ஒரு 20 கிலோமீட்டர் கிடைக்குங்க. அடிபாட் ரீப்ளேஸ்மெண்ட்ல வண்டி நல்லா இருக்குங்க, ஒரிஜினாலிட்டியா இருக்கு. எட்டியா சொல்லுவாங்க. 2013 மாடல், ஒரே சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல தான் இருக்குங்க. டயர் பாத்தீங்கன்னா பிரிட்ஜ்ஸ்டோன் பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க. டயர் பாத்தீங்கன்னா 85% கண்டிஷன்ல இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு வண்டி. 41,000 கிலோமீட்டர் ரன் பண்ணிருக்காங்க. சீட் கவர் இன்டீரியர்ல தெளிவா இருக்கு. அடிபாட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க. நீங்க ப்ராப்பரா கம்பெனியில் செக் பண்ணிட்டு கூட இந்த வண்டி எடுத்துக்கலாம். பிரஷ் டச்சப் கூட இல்லாத வண்டிங்க. கஸ்டமர் வந்து கோட் பண்ற 460 கேட்கறாங்க. 450 கொடுக்குறாங்க சொல்லியிருக்காங்க. நேரில் வாங்க, கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். இன்ஜின் ரூம் எல்லாம் பாருங்க, நம்ம வண்டி புது வண்டி மாதிரியே இருக்கும் பாருங்க. இந்த அலைஸ் எல்லாம் வந்துருங்க. வண்டி டபுள் ஏர் பேக் வந்துருங்க, ஏபிஎஸ். வண்டி கம்பெனி இருக்க இன்ஜின் மார்க் எதுவுமே கலையாது இருக்குங்க. ஆமா, தெளிவா இருக்குங்க. பஞ்ச் ஒரு துளி கரையாது இருக்கு. எல்லா பக்கம் அந்த ஒரிஜினாலிட்டி பஞ்ச், ஒரிஜினல் பஞ்ச் அப்படியே இருக்குங்க வண்டியில. நெகோசியபிள் பண்ணி வாங்கிக்கலாங்க. பேங்க் ஃபைனான்ஸ்ல போயிட்டீங்கன்னா ஒரு 3,5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். டவுன் பேமெண்ட் ஒரு 1,4 லட்சம் ரூபாய் வேணுங்க. இது 2014 ஃபோர்டு ஃபியஸ்டாங்க, டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க. 4 டயரும் பாத்தீங்கன்னா ஒரு 80% இருக்குங்க. 1,29,000 கிலோமீட்டர் வண்டி ரன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். கஸ்டமர் கேட்கறவங்க பாத்தீங்கன்னா ஒரு 3,20 கேட்கறாங்க. ஒரு 3,10 ரேஞ்சுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு வண்டி வாங்கிக்கலாங்க. இதுக்கு லோன் லோக்கல் ஃபைனான்ஸ் போட்டு லோன் பண்ணிக்கலாங்க. 2007 சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல தான் இருக்குங்க. 10,000 நல்ல வண்டி. ஒரு 1,60 கேட்கறாங்க.
ஒரு சின்ன நெகோசியல் பண்ணி வாங்கி கொடுக்கலாங்க. ஓட்டி பழக நல்ல வண்டி, நல்ல வண்டி. அடிபார் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க. பாடி ஷோ மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது வந்து அனுசரிச்சு பேசி வாங்கி தரேங்க. ஸ்விஃப்ட்டுங்க 2011க்கு 12 ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷன் இருக்குது. 1.15 ஓடி இருக்கு. கஸ்டமர் வந்து 3.40 கேட்கறாங்க. சின்ன நெகோசியபிள் பண்ணி வண்டி கொடுக்கலாங்க. டயர் கோயம்புத்தூர் லோக்கல் நம்பர், நம்மகிட்ட பெரும்பாலும் லோக்கல் நம்பர் மட்டும் இருக்குங்க. டயர் பாயிண்ட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 75 கண்டிஷன் இருக்குங்க. அடிவார் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காதுங்க, செக் பண்ணி எடுத்துக்கலாம். மாருதி 800ங்க, சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன் இருக்குது. 61,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடி இருக்கு. திருப்பூர் நம்பர், TN 39 நம்பருங்க. டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 50% கண்டிஷன்ல இருக்கு. எஃப்சி ஒரு வருஷத்துக்கு லைவ், 5 வருஷம் எஃப்சி லைவ் இருக்கு. இன்சூரன்ஸ் 1 வருஷத்துக்கு இருக்குங்க. சீட் கவர்ல புதுசு போட்டுருக்காங்க. ஏசி இருக்கு, வண்டி நல்லா இருக்கும். 21,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கஸ்டமர் 1.10 கேட்கறாருங்க. சின்ன நெகோசியபிள் வண்டி கொடுப்பாரு. இது லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணி ஒரு 60,000 ரூபாய் வாங்கிக்கலாங்க. வண்டி நீங்க தெளிவா செக் பண்ணியே வண்டி எடுத்துக்கலாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி. லோக்கல் நம்பருங்க. முதல்ல ஆட்டோ கமர்ஷியல் வாகனம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. 2011 22 மாடல் மட்டும் டாடா ஏஸ், ஈச்சர் வேன் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறேங்க. கமர்ஷியல் வண்டி ஏதாவது தேவைப்படுது எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க.